Next, my actors வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் கூட என் படத்தில் நடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு 7 மணிக்கு ஷார்ட் வைக்கிறது அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் வந்து அதர்வாவும் நாங்கள் எல்லோரும் ஒரே ஹோட்டலில் தங்கினோம் பாண்டிச்சேரியில். அங்கேருந்து கடலூர் போனோம், சிதம்பரம் போனோம். அப்போ வந்து காலையில் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் டு ஈச் அதரா ரூம்ஸு இல்லை கீழே மேலே ரூம்ஸு. ஒருத்தர் வந்து ஓடுறாரா விடுகாத்தால 3:30 மணிக்கு அங்கே பனியெல்லாம் இருந்துச்சு, யார் முகம் தெரியாமல் ஒருத்தர் ஓடுறாரு. அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் ஓடுறாரா. அவங்க 2 பேரும் அப்படியே ஆல்மோஸ்ட் முட்டிக்கு போகும்போது பார்த்தாங்களே இட்ஸ் அதர்வா அண்ட் சிவா. ஸோ அப்படி 3:30 இந்த மார்னிங் நான் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டார்ச்சர்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 5 நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும். அவங்களே வந்து டைமுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. டைமுக்கு வரலன்னு என்ன நடக்கும் தெரியும். சிவா கூட எனக்கு வந்து என்னென்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு 3-4-5 டேஸ்க்கு வந்து எனக்கு நிஜமாகவே எனக்கு ரீடிங்ஸ் பண்ணாலும் சரி, நிறைய நாங்கள் வந்து பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு சிங்க் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஹீ ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங். ஸோ அப்போ வந்து என்னோட நேச்சர் என்னென்னா வந்து பின்னாடி பேசுகிறதெல்லாம் எனக்கு வராது, பிடிக்காது. ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு சிவா வி ஹாவ் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட் ஃப்ரம் 8:30 to 12:30 வி டாக் அண்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு after that it was like we were flying. Just அப்படி அவர் சொல்லுவார், மானிட்டர் கூட பார்க்க மாட்டார், ரொம்ப இது ஒரு too bad this is. பட் he said one day ரத்னமாலா சாங் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தார். அவர் அங்கே நிற்கிறாரு, மானிட்டர் இங்கே இருக்குது, நான் மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ I said come சிவா. he said இல்லை உங்கள் கண்ணில் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போயிடும் அது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு there was a புரிதல். And when Shiva doesn't feel like doing something also I understand, I respect that. And with Leela it's been a pleasure, it's been a joy. ஏன்னா வந்து ஒரு how do you say it, அவங்கள வந்து இப்போ வர ஒரு glamorous heroine, there's nothing wrong with that. And டான்ஸ் பண்ணி தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள படத்தில். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அண்ட் அந்த கேரக்டர் ஒர்க் ஆகணும்னா அவங்களுக்குள்ளே இருந்து அந்த இமோஷன் ரியலாக வரணும், அதை அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் தட் ஜஸ்ட் ஷோஸ் வாட் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஷி இஸ். ஷி ஹாஸ் அ வெரி வெரி பிரைட் ஃபியூச்சர்.